FTFS Talks தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மனிதன் தெய்வமாகலாம் அப்படின்ற திரைப்படத்துடைய மூவி ரிவ்யூ தான். டென்னிஸ் மஞ்சுநாத் இயக்கத்துல செல்வராகவன், குஷி ரவி, கௌசல்யா, வைஜி மகேந்திரன், மைம் கோபி அப்படின்னு எல்லோரும் இந்த திரைப்படத்துல நடிச்சிருக்கிறாங்க. இந்த திரைப்படம் அப்படிங்கிறது ஒரு 2 மணி நேரம் 5 நிமிடங்கள் ஓடக்கூடிய ஒரு சிறு படமா தான் இந்த திரைப்படம் இருக்கு. இந்த படத்துடைய ஜானர் அப்படிங்கிறது ஒரு ஆக்ஷன் டிராமா த்ரில்லரா தான் இந்த திரைப்படம் இருக்கு. சரி, இந்த திரைப்படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்தும் இன்னும் பல கிராமங்கள்ல சாலை வசதிகளே இல்லாமல் இருப்பது அப்படிங்கிறது ஒரு வெட்கக்கேடான ஒரு விஷயம். அப்படிப்பட்ட ஒரு கிராமம் தமிழ்நாட்டில் இருக்கு. அந்த கிராமத்தை மையமா வச்சுதான் அந்த திரைப்படத்தை உருவாக்கியிருக்காங்க. பொன்வயல் அப்படின்ற அந்த கிராமத்திற்கு அடிப்படை வசதியான சாலை வசதிகள் அப்படிங்கிறது சுத்தமா இல்லை. இந்த சாலை வசதிகள் இல்லாததால அந்த கிராம மக்கள் என்ன மாதிரியான ஒரு இன்னல்களுக்கு ஆளாகிறாங்க, அவங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி பாதிக்கப்படுது, இன்னும் சொல்ல போனா அவங்களுடைய உயிருமே பறிபோகும் சூழல் ஏற்படுது. அப்படிப்பட்ட ஒரு கிராமத்திற்கு சாலை வசதிகள் வேணும் அப்படின்னு சொல்லி பல வருடம் காலமாக ஒரு முதியவர் தினம் தினம் போய் கலெக்டருக்கும், எம்எல்ஏக்கும், எம்பிக்கும் டெய்லி போய் மனு கொடுக்கிறாரு. இருந்தாலும் அரசியல்வாதிகளோ இல்ல அரசாங்கமோ அதை கொஞ்சம் கூட செவிசாய்க்காம அதை அவங்களுடைய போக்குல அவங்க இருக்காங்க. மறுபக்கம் தங்களுடைய கஷ்டத்திற்காக வாங்கப்படும் கடன்கள் எப்படி அந்த கந்துவட்டி கொடுமை அவர்களுடைய கழுத்தை நெரிக்கிறது, எப்படி அவர்களுடைய உயிர்கள் பறிபோகிறது அப்படின்ற அந்த 2 கோணங்கள் கொண்ட அந்த கதையை ஒரு சேர கொண்டு வரும்போதுதான் டென்னிஸ் மஞ்சுநாத் ரொம்பவே தடுமாறி இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஒரு கட்டத்துல அந்த கிராமத்துல நிறைய உயிர் காவுகள் உழுவுது. ஒரு பக்கம் சாலை வசதிகள் இல்லாமனால விஷ பூச்சிகள், பாம்புகள் கடிச்சு இறக்குறாங்க, குழந்தைகள் இறக்குறாங்க. மறுபக்கம் கந்துவட்டி கொடுமையால அங்க இருக்கக்கூடிய அந்த பினான்சியர், அந்த பெண்களுக்கு இழைக்கப்படும் பாலியல் துன்புறுத்தல்கள்னால நிறைய பேர் உயிரை விடுறாங்க. இப்படிப்பட்ட சூழல்ல தான் செல்வராகவன் அதே கிராமத்துல ஒரு நுங்கு வியாபாரியா வராரு. ஒரு கட்டத்துல அவருக்கு திருமணம் ஆகுது. குஷி ரவிய திருமணம் செய்து அவர் அங்க உள்ள ஒரு ஹைவேல ஒரு தாபா ஓபன் பண்றாரு. அந்த தாபால தான் மைம் கோபி, வில்லனா வரக்கூடிய மைம் கோபிய நேருக்கு நேர் சந்திக்கிறாரு. ஒரு பெரிய அரசியல் பின்புலம் உள்ள ஒரு மனிதரா அவர் வராரு. அங்க செல்வராகவனுக்கும் அவருக்கும் ஏற்படக்கூடிய அந்த சிறு உரசல் அப்படிங்கிறது செல்வராகவனுடைய மனைவியான குஷி ரவியுடைய உயிரையே பறிக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படுது. அதன் பிறகு செல்வராகவன் மனிதனாய் இருந்து எப்படி தெய்வமா மாறுறார் அப்படிங்கிறது தான் அந்த திரைப்படம் சொல்லக்கூடிய ஒட்டுமொத்த கதை. சரி, இந்த திரைப்படத்துடைய போக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னாக்க, 2 மணி நேரம் படம் தான் அப்படின்னாலும் கூட இதை ஒரு 3.5 மணி நேரம் படமா பார்த்தது மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. அந்த அளவுக்கு திரைக்கதை நகர்வு அப்படிங்கிறது ரொம்பவே ஸ்லோவா இருந்துச்சு. எனக்கு இந்த திரைப்படத்துல பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னாக்க, செல்வராகவன் கூட பக்கத்து வீட்டுல வசிக்கக்கூடிய ஒரு பெண்ணுடைய குழந்தை, அந்த பெண் பிள்ளையுடைய அந்த உறவும், மறுபக்கம் ஒரு கிராமத்திற்காக நடையோ நடந்து கால் தேய்ந்து ஓயாத அந்த முதியவருடைய அந்த போராட்டமும் தான் என் மனசை ரொம்பவே பாதிப்புக்கு உண்டாச்சு. அந்த அளவுக்கு ஒரு நல்ல கதையை கொண்ட டென்னிஸ் ஏன் இப்படி திரைக்கதையில இவ்வளோ பெரிய ஒரு கோட்டை விட்டாரு அப்படின்னு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த திரைப்படத்தை ஒரு தடவை பார்க்கறது அப்படிங்கிறதே ரொம்ப கஷ்டம்தான். உங்களுக்கு அதற்கான பொறுமை இருந்தா நீங்க கண்டிப்பா பார்க்கலாம். செல்வராகவன் மாதிரியான ஒரு மிகப்பெரிய இயக்குனர் நிறைய பேருக்கு தன்னுடைய நடிப்பின் வெளிப்பாடு மூலமா நிறைய பேரை வளர்த்து விட்டவர். அவர் இந்த திரைப்படத்துல ஒரு சரிவர பெர்ஃபார்ம் பண்ணாதது ரொம்பவே ஒரு ஏமாற்றமா இருந்துச்சு. மறுபக்கம் அந்த பெண் பிள்ளையுடைய அந்த நடிப்பு அப்படிங்கிறது இந்த திரைப்படத்தை ரொம்பவே தாங்கி பிடிக்கும்படியான ஒரு அமைப்பா இருந்துச்சு. ஒட்டு மொத்தத்துல இந்த திரைப்படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னாக்க, ரொம்பவே ஒரு சுமாரான ஒரு திரைப்படம் அப்படின்னு தான் சொல்லணும். சரி மக்களே, இன்னைக்கு உங்களுக்கு மனிதன் தெய்வமாகலாம் அப்படின்ற திரைப்படத்துடைய மூவி ரிவ்யூ பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். என்னுடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அபராஜித்தன்.